Hi students, next நம்ம என்ன கான்செப்ட் பார்க்குறோம் அப்படின்னா டெஃபினிஷன் லிஸ்ட்டு. டெஃபினிஷன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம வந்து ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினிஷன்ஸ் அப்படின்னாவே எனக்கு ஒரு டைட்டில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி, ஓகேவா. நான் ஒரு டைட்டில் கொடுப்பேன், அதுக்கான எக்ஸ்பிளைன் வந்து எனக்கு கீழே டிஸ்பிளே ஆகணும், ஓகேவா. அந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. இந்த டைட்டில் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ். இதில் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் 2 கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கும்போது டிஎல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இந்த டிஎல் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிடி அப்படின்னா டேட்டா டைட்டில், அந்த டேட்டாவோட டைட்டில் என்ன அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்னது டிடி அப்படின்னா டேட்டா டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கான்செப்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா. இந்த 2 டேக்குமே வந்துட்டு எதில் யூஸ் பண்ணுறோம், டிஎல் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா. அது எந்த மாதிரிலாம் எனக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா டைட்டிலுக்கு நம்ம என்ன ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும், ஓகேவா. டெஃபினேஷன்ஸ் லாங்குவேஜஸில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎல் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். அந்த டேக் வந்து அந்த டேக்குக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டிடி அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கும், டேட்டா டைட்டில். அது அந்த டேட்டா டைட்டிலுக்கு ஒரு டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. அந்த டேட்டா டைட்டிலுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது HTML அப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு. அப்போ டிடி அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். HTML அப்படின்னாவே அது வந்து என்னோடய டைட்டில், அதுக்கு நான் ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறேன் டிடி. அது என்ன சொல்கிறோம், டிடி அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைட்டிலோட எக்ஸ்பிளைன், ஓகேவா. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைட்டிலோட எக்ஸ்பிளைன். டிஎல்லுக்கு டிடிக்கு டிடி அப்படிங்கிறது கொடுக்குறோம். அப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிடி அப்படின்னு செகண்ட் டைட்டில் கொடுத்துருக்கேன். அந்த செகண்ட் டைட்டிலுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும். அப்போ டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கும், ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், ஓகேவா. அது கொடுத்து முடிச்சுட்டு தான் நான் அந்த டெஃபினேஷன் லாங்குவேஜ் வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ எனக்கு அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா HTML ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டைட்டில் என்ன இருக்குது HTML அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அந்த HTMLக்கு நான் ஒரு டெஃபினேஷன் கொடுக்க போகிறேன், டேட்டா டெஃபினேஷன்ஸ். அது நம்ம என்ன சொல்கிறோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஆமாம் இல்லையா. அப்போ வந்து HTMLங்கிறது என்னோட டைட்டில், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிருக்கோம் டைட்டில் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு CSS அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். டிடி அது வந்து என்னோடய டைட்டில், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடிங்கிறது வந்துட்டு என்னோடய டெஃபினேஷன், அந்த டைட்டிலுக்கான டெஃபினேஷன், ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம், ஓகேவா. ஒரு டெஃபினேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு நம்ம டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம், டிஎல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அதுக்கு டிடி, அதுக்கு டிடி அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா. புரியுதா உங்களுக்கு. அதில் 3 மெத்தட் இருக்குது. அதாவது டிஎல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது, ஓகேவா. அந்த மெத்தடை தான் நம்ம அதில் டிடி அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா. தேங்க்யூ.